Hi, hello friends, welcome to our channel. Easter special என்னோட கஸ்டமர் ஸ்டிச் பண்ண கொடுத்தது தான் இந்த saree. இந்த சாரியோட ப்ளவுஸில் நான் எம்ப்ராய்டரி த்ரெட் அண்ட் பீட்ஸ் வச்சு சிம்பிளாக எல்லாராலையும் போடக்கூடிய ஒரு மாடலை தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த மாடலை ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ணி போட்ட ஓல்டு ப்ளவுஸில் கூட ஈஸியாக போடலாம். இந்த சாரியில் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து சாரிக்குள்ளாடி வர டார்க் கலரில் சூஸ் பண்ணினேன். இப்போது இந்த டிசைன் போட 2 செட் எம்ப்ராய்டரி த்ரெட்டு அந்த த்ரெட்டோட கலரில் தான் 4 mm சைஸ் பீட்ஸ் எடுத்திருக்கேன். தென் கிரே கலர் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போது இந்த மெட்டீரியல் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 66 rupees தான் ஆச்சு. கண்டிப்பாக இந்த நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நான் போட்டிருக்க மாதிரி நல்ல ஃபினிஷிங்காக வரும். என்னோடய வீடியோ பார்க்குற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்கள். இப்போது வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி சொன்னது போல் தான் நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் போடலாம். ஸோ நான் இந்த ஒர்க்கை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி போடலை. நம்ம சுடிதாருக்கெல்லாம் எப்படின்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம போட்டோம். ஆனால் இதில் வந்து நான் லைனிங் அட்டாச் பண்ணி ஹேண்டு தனியாக ப்ளவுஸோட பாடி பார்ட் தனியாக ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நான் வந்து ப்ளவுஸோட உள் பக்கமாக நம்ம லைனிங் வச்சு அடிச்சிருப்போம் தெரியுமா, அந்த இடத்துல மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டில் போடலாம். பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட ரைட் சைடு மட்டும்தான் முன்னாடி தெரியும். லெஃப்ட் சைடு வந்து சாரி ப்ளீட்ஸ் வந்து மறைஞ்சிரும். ஸோ ரைட் சைடு வந்து இது மாதிரி மறைச்சி எடுத்ததுக்கப்புறமா கிளாத்தோட நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு பேக் சைடு லைனிங் கிளாத்தில் வந்து இது மாதிரி 1 inch வச்சு மார்க் பண்ணுங்கள் சுற்றி. இப்போது வரிசையாக மார்க் பண்ணி வரும்போது பேக் சைடும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு வரும். நான் ப்ளவுஸை வந்து கை மட்டும் அட்டாச் பண்ணலை, பேலன்ஸ் எல்லா ஒர்க்கையும் முடிச்சிருக்கேன் ஸ்டிச் பண்ணி. ஷோல்டர்ஸை வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இனி கைக்கு ஒர்க் போட்டதுக்கப்புறமா கை வந்து ஜாயின் பண்ணால் போதும். இப்போ 1 inch எடுத்து இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு மார்க் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா ரவுண்டு ஷேப் வரைகிறதுக்கு தான். இப்போ மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த கோடுகளை இணைச்சி வரைஞ்சி எடுங்க இது மாதிரி. இப்போது இந்த கோடை வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா அடுத்து என்ன பண்ணலான்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் புரியும் உங்களுக்கு. இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட ஓரத்தில் இது மாதிரி கழுத்து பகுதியில் 1 inch வச்சு மார்க் பண்ணி எடுங்க. இதுவும் ப்ளவுஸை சுற்றி எடுக்கணும், கழுத்து ஃபுல்லாகவே சுற்றி எடுக்கணும். ரைட் சைடில் இருந்து நம்ம பேக் சைடு ஃபுல்லாக சுற்றி எடுக்கிறதுக்கு இது மாதிரி 1 inch வச்சு மார்க் பண்ணி எடுங்க. இப்போது மார்க் பண்ணி வச்சுருக்க பாயிண்டில் இருந்து ஸ்கெயிலால் இது மாதிரி கோடு போட்டு விடுங்க. இதுவும் நீங்கள் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே சுற்றி வரையணும். கழுத்துக்கு ஃபுல்லாகவே இது மாதிரி சுற்றி வரைஞ்செடுங்க. இப்போது நம்ம கழுத்து ஃபுல்லாகவே வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா கைக்கும் இதே சேம் பேட்டர்னை தான் ட்ரை பண்ண போகிறோம். அதே மாதிரி 1 inch வச்சு அங்கங்கே இது மாதிரி பாயிண்ட் பண்ணுங்க. அப்புறமா ஸ்கெயிலால் ஒரு நேர்கோடு வரைஞ்சி எடுங்க. நேர்கோடு வரைஞ்சதுக்கப்புறமா திரும்பவும் கையோட பார்டரில் வந்து 1 inch வச்சு கேப்புக்கு டிஸ்டன்ஸுக்கு வந்து மார்க் பண்ணி எடுங்க. அதுக்கப்புறமா கோடு வரைஞ்சி எடுத்தால் போதும். எப்படி நம்ம கழுத்துக்கு நம்ம வரைஞ்சி எடுத்தோமோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது 2 கையையும் இது மாதிரி சேம் பேட்டர்னில் வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டிய ப்ராசஸை பார்க்கலாம். அதுக்கு நான் ஆல்ரெடி ட்ரை பண்ண அதே மெத்தடு தான். இந்த எம்ப்ராய்டரி த்ரெட்டை வந்து பாபினில் சுற்றி எடுக்கலாம். ஃபுல்லாக சுற்றி எடுத்ததுக்கப்புறமா பாபின் கேஸில் வந்து த்ரெட்டு லூஸாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு ரஃப்பாக ஒரு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இப்போது ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி மிஷினில் இருந்து த்ரெட்டை வந்து இப்படி வெளியே எடுங்க. பாபினில் இருக்க த்ரெட்டை வெளியே எடுத்தால் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணும்போது நீட்டாக வரும். இல்லைன்னா துணியில் வந்து த்ரெட்டு வந்து சொருகி இருக்கும். இப்போ பாருங்கள் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் த்ரெட் வந்து ஸ்டிச் ஆகிருக்கு. இனிமேல் நம்ம மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்டர் ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இப்போது பார்டர் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஸ்டிச்சிங் எப்படி வந்திருக்குன்னு செக் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் நம்ம ஸ்டிச் பண்ண அதுக்கு மேலே தான் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணி மெதுவாக அந்த லைன் மேலே ஸ்டிச் பண்ணி திருப்பி ரிவர்ஸில் ஸ்டிச் பண்ணணும்.
திரும்ப அடுத்த லைனுக்கு ஸ்டிச் பண்ணி போங்க. அடுத்து அந்த லைனில் ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப ரிவர்ஸ் எடுத்து வீடியோவில் பார்க்குறது மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்பீடை கம்மி பண்ணி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லைன்னா கரெக்டாக அந்த பாயிண்ட் எல்லாம் வராது. கேப் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு லைனுக்கும். நீங்கள் இப்போது ஸ்பீடு கூட்டி வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீங்கள் மார்க்கிங்லேருந்து விலகி ஸ்டிச்சிங் போயிடும். திரும்ப எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து அதிகமாக தையல் விழுந்து அது பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங்கை தராது. ஸோ பொறுமையாக ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் அழகாக டிசைன் வரும். இப்போது தச்சு முடித்ததுக்கப்புறமா திருப்பி ரிவர்ஸில் பார்டர் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பார்டர் மட்டும் 3 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணியிருப்போம். இப்போது தச்சு முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக ஃபினிஷிங் வந்திருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு கோடும் 1 இன்ச் டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது. இப்போ 2 கையும் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதே மெத்தடை தான் நம்ம கழுத்துக்கும் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் நெக்கில் இருந்து ரைட் சைட் நெக்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்டர் ஒரு லைன் அடித்து எடுத்ததுக்கப்புறமா இதே பேட்டர்னில் பொறுமையாக ஸ்டிச் பண்ணி எடுத்தால் டிசைன் ரெடி ஆகிரும். நெக்ஸ்ட்டு வந்து பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இப்போது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போ கழுத்துக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நீட்டாக வந்திருக்கு. இனிமேல் பீட்ஸ் ஒர்க் பண்ண வேண்டியதை நம்ம பண்ணினா போதும். இப்படியே கூட போடலாம். ஆனால் பீட்ஸ் ஒர்க் போட்டால் இன்னும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லுக்கை கொடுக்கும். இப்போ சுகர் பீடை நான் தட்டி எடுத்திருக்கேன் கொஞ்சம். அப்புறமா 4mm பீட், கலர் பீடு, இது எல்லா கடையிலையும் இப்போ கிடைக்குது. ஸோ இப்போ வந்து நீடில் வந்து நான் த்ரெட்டை போட்டு எடுத்திருக்கேன். கிரே கலரில் தான் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போது நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். இதே மாடலில் நீங்களும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்டிச் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ஆரி ஒர்க் மாதிரி இருக்கும். யாராலையுமே சொல்ல முடியாது மிஷினில் தான் ஸ்டிச் பண்ணிங்கன்னு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் 4mm கலர் பீட் எடுத்திருக்கேன். இப்போது இந்த பீடை கண்டிப்பாக டபுள் ஸ்டிச் போடணும். இல்லைன்னா பீடு வந்து நம்ம சுற்றி சுகர் பீடு கொடுக்கும்போது அது கலந்து வரும், கலந்து வெளியே தள்ளிட்டு நிற்கும். ஸோ டபுள் ஸ்டிச் போட்டு பெரிய பீடை வந்து நம்ம லாக் பண்ணலாம். லாக் பண்ணதுக்கப்புறமா சுகர் பீடு இதில் வந்து சுற்றி தைக்கிறதுக்கு 15 பீடு கரெக்டாக ஆச்சு. 15 சுகர் பீடையும் ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறமா இப்படியே ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம போட்ட சுகர் பீடுக்கு உள்ளாடி நீடில் கோத்து எடுங்க. எடுத்த உடனே அந்த பெரிய பீட்ஸை சுற்றி அது லாக் ஆகிரும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பீட்டில் வந்து நான் போட்டு எடுக்கேன் நீடில். இப்போ பார்த்திங்கன்னா சுற்றி லாக் ஆகிரும். இப்போ 4 சைடுலேயும் இது மாதிரி தச்சு எடுத்தால் போதும். லாக் பண்ணி தைங்க 4 சைடுக்கும். இப்போது ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது மாதிரி ஒவ்வொரு கோடுலேயும் எண்டில் இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு கஸ்டமருக்கு 1 இயர் முன்னாடியே ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் இந்த மாடல். அவங்க அப்போவே இந்த கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க இதே மாடல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இப்போது எனக்கு கன்சீவாக இருந்ததுனால என்னால் ஸ்டிச் பண்ண முடியலை. ஸோ இப்போ அவங்க திரும்ப கேட்டு நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் இந்த ஈஸ்டருக்கு. இப்போது இதே மெத்தட் தான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண போகிறோம். பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு, தென் ஸ்லீவுக்கு அடிஷ்னலாக ஒரு ஒர்க்கு கூட வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 3/4 ஸ்லீவு முட்டு வர வாரது. ஸோ அது வந்து பிளாங்காக இருக்கிற மாதிரி இருந்து முட்டில் மட்டும் கீழே மட்டும் ஒர்க் இருந்து பார்டரில். அப்போது பேலன்ஸு ஷோல்டரில் இருந்து கீழே பார்த்து ஒரு ஒர்க்குமே இல்லை. ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணுற மாதிரி இது மாதிரி புட்டாஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போது இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஹேண்ட் ஒர்க் எப்படி இருக்குன்னு. ஆனால் இது ரொம்ப பிளாங்காக இருக்குது. ஸோ இடையில கொஞ்சம் ஒர்க்கு கூட கொடுக்க போகிறேன். இப்போ இந்த ஸ்லீவை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி புட்டாஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் 5 இடத்துல வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாயிண்ட் அவுட் பண்ணி. அதில் வந்து சேம் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான் 4mm பீட்ஸை வந்து டபுள் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணதுக்கப்புறமா சுற்றி சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்தால் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இப்போது ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு ஆரி ஒர்க் லுக் கொடுக்கும். இப்போ பாருங்கள், ஃபினிஷ் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இதே டிசைனை சுடிதாருக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் லாங் ஸ்லீவ் இருக்கிறதுனால தான் நான் இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இப்படி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன்.
ஷார்ட் ஸ்லீவுன்னா ஃபுல்லாக நம்ம ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி ஸ்லீவ் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா கூட இது மாதிரி ஒர்க் கொடுக்கலாம். அதனால தான் சொன்னேன், ஆல்ரெடி நீங்கள் ஸ்டிச் பண்ணி வச்சுருந்த ப்ளவுஸில் கூட உங்கள் சாரியோட கலருக்கு நீங்கள் த்ரெட் போட்டு இது மாதிரி பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இதோட மெட்டீரியல் காஸ்ட்டும் கம்மி தான். ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறவங்களா இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்கள் டெய்லர்கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணி கேளுங்க. இப்போ பாருங்கள் எப்படி ஃபினிஷிங் வந்திருக்குன்னு. பார்க்கவே சூப்பரான ஒரு ஒர்க்காக இருக்குது. இப்போது இதை நம்ம ஸ்லீவை வந்து ப்ளவுஸ் பேட்டர்ன் கூட அட்டாச் பண்ணி எடுக்கலாம். அட்டாச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், ஜஸ்ட்டு 66 ருப்பீஸில் இப்படி ஒரு அழகான ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகும்னு சொன்னால் யாராலையுமே நம்ப முடியாது. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இனி நான் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக்கை போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.